கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் அதில் 47 52 வசனம் வரை நாம் வாசிப்போம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலிலிருந்து அவரோ கரையிலிருந்து தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களோடு பேசி திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாக இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். ஆமீன், க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அந்த கடலில் ஒரு பெரிய காற்று வீசப்பட்டு அந்த சீசர்கள் அந்த படகிலே தத்தளிக்கும் போது ஆண்டவர் அதை அறிந்து அவர்களுக்காக அங்கே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிற போலே காணப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தெய்வம், அவர் கொன்றும் மறையுள்ள. அப்படியாக இந்த ஜனங்கள் மிகவும் அற்புதங்களை கண்ட ஜனங்கள் தான். இந்த 42ஆம் வசனத்தில் கூட நாம் பார்க்கலாம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களும் அவருடைய கூட இருந்த விசுவாசிகளும் அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு அவர்கள் மறுபடி வேறொரு இடத்துக்கு அவர்கள் கடந்து போகிற போது தான் இந்த சம்பவம் நடந்தது. அங்கே 12 கூடை நிறைய மீன், 12 கூடை நிறைய அப்பம் மீதி எடுக்கப்பட்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் அந்த அற்புதம் அது கொஞ்ச நேரம்தான். தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்ச நேரம்தான் அவங்களுடைய இருதயத்திலே நிலைத்திருந்தது. மறுபடி அங்கு ஒரு சோதனை வந்தது. இவர்கள் கடலிலே தனித்து இவர்கள் கடந்து போகும்போது ஒரு பயங்கரமான காற்றடிக்கிறதை காண முடிகிறது. அப்படியாக அந்த காற்றடிக்கும் போது இவர்கள் அந்த தண்டை அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று. இப்படியாக இவர்கள் அந்த காற்றுக்கு மிகவும் இவர்கள் அங்கே தத்தளிக்கிறதை அது மாத்திரமில்லை, இவர்கள் தண்டை வலித்து மிகவும் வருத்தப்படுகிறதை நம்முடைய ஆண்டவர் காண்கிறது இந்த வேதத்தில் நாம் காணுகிறோம், இந்த வசனத்தில் காணுகிறோம். அப்படியாக ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களுக்கு வந்து அவர்களை கடந்து போகிறவர்களே காணப்பட்டார் என்று. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் படுகிற வருத்தங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இவைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் இல்லை. இப்படியாக அவருடைய சீசர்கள் அங்கே காற்று அடிக்கிற போது இதுபோல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை, நாம் இருந்தாலும் சில நேரங்களில் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காணுகிறோம், அதிசயங்களை காணுகிறோம். சில நேரத்தில் காற்று வீசுவதும் உண்டு, காற்று அடிப்பதும் உண்டு. ஆனால் காற்று வீசுவது அது வேறு காரியம், ஆனால் காற்று அடிப்பது அது ஒரு பெரிய இது. அப்படியாக இதில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பார்க்கலாம், காற்று அடிக்கும், கடல் பொங்கும், அலைகள் மோதும், புயல் வரும். எல்லா இது மனிதருக்கும் வாழ்விலும் இவைகள் வருவது உண்டு. தேவனுடைய பிள்ளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. கடல் போன்ற ஒரு சம்பவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். எப்படி என்றால், கடல் எப்படி பொங்கி வருதோ அதுபோல் ஒரு பொங்கல் வரலாம், அலைகள் மோதலாம், ஆனால் புயல் வரலாம். இது எல்லா மனிதருக்கும் வருகிறது தான் வாழ்க்கையில். அப்படியாக அந்த நேரத்திலும் என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரமாகிய படகு என்று சொல்லுகிற நம்முடைய சரீரத்தை நாம் வைத்து கொள்ளுவோம். அன்றைக்கு அவர்கள் நடுக்கடலில் படகுல மிகவும் அவஸ்தைப்பட்டதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு
நம்முடைய ஒரு படகு போன்ற நம்முடைய சரீரம் ஒரு படகு என்று நாம் வைத்து கொள்ளுவோம். நம்முடைய இந்த படகாகி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன், அந்த உயிர் சில நேரங்களில் ஒரு பயங்கரமான காற்று, ஒரு புயல் வரும்போது நாம் தடுமாற்றங்களை காண முடிகிறது. அது வியாதியாக இருக்கலாம், அது சில போராட்டங்களாக இருக்கலாம், சில தோல்விகளாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம். அநேகர் நம்மளை தூற்றலாம். சில நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளே நமக்கு மிகவும் கோபம் வரலாம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு காற்று வீசலாம். இந்த கடல் எப்படி பொங்குதோ, அலை எப்படி வீசுதோ, அதே போலுள்ள சம்பவங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வரலாம். அல்லது நம்முடைய வாழ்வில் வரலாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மளை நேசிக்கிற தெய்வம், அவர் நம்மளை அன்பு கூறுகிற தெய்வம். அவர் ஒருபோதும் அவர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக வேதத்தில் நான் பார்க்கும்போது அவருடைய அன்பான சீசர்கள் அங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஆண்டவரோடு கூட இருந்து 5 அப்பம் 2 மீனை அவர்கள் 5000 பேருக்கு மேலே பகிர்ந்து கொடுத்து 12 கூட நிறைய மிச்சம் எடுத்து அப்படியாக இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர்கள் முகமுகமாக இருந்து பார்த்து கண்டவர்கள் தான். ஆனால் சற்று கொஞ்ச நேரம் கழித்த உடனே ஒரு புயல் வருது, அங்கே ஒரு காற்று அடிக்குது. அப்பொழுது அவர்கள் தடுமாறுகிறதை நான் காண முடிகிறேன். ஆனால் அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. பார்த்தீங்களா, அந்த விசுவாசம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை செய்வார், ஆண்டவர் நம்மளை இதிலிருந்து விடுவிப்பார் என்று அதில் அவர்கள் மிகவும் அங்கே தடுமாறுகிறதை ஆண்டவர் காண்கிறதை பார்க்க முடியும் இயேசு. அதனால தான் இவர்கள் தடுமாறுகிற தடுமாற்றத்தை பார்த்து தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் இவர்களை அந்த கடலில் அவரை கடந்து வருகிறதை நான் காண முடிகிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக குடும்பங்களில், அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீர பிரகாரமாக எடுத்து பார்க்குமானால் இன்றைக்கு கடல் எப்படி பொங்குதோ, அதுபோல் எப்படி அலை வீசுதோ, எப்படி காற்று அடிக்குதோ, அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு நமக்கு இருக்குமா இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தம்முடைய அன்பான அந்த சீசர்களுக்கு தேடிய அன்பான அந்த சீசர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் அந்த நடுக்கடலில் அவர் நடந்து வந்து அவர்களை ஆண்டவர் அப்படியா அவர்களுக்கு அந்த ஆறுதல் செய்திருப்பார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்முடைய தேவன், நம்மளை அன்பு கூறுகிற தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட, அவர் நமக்குள்ள அவர் வாசம் செய்திருக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். அப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரமாகிய இந்த படகாகிய இந்த சரீரத்தில் அவர் வரும்போது என்னுடைய அது எப்பேற்பட்ட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் மாற்ற என் தேவன் எனக்கு மாற்றி தருவார். அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார், அவர் என்னை திடப்படுத்துவார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்துவார், அவர் என்னை இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிடுவதில்லை. அவர் ஒருபோது நம்மளை பார்த்து அவர் வேடிக்கை பார்க்கிற தெய்வம் இல்லை. ஆண்டவர் அவர் எல்லாரையும் அவர் அன்பு கூறுகிறார். எல்லாரையும் அவர் இன்றைக்கு அநேக குடும்பங்களை எடுத்து பார்ப்போமானால் தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் குடும்பங்களில் இன்றைக்கு இந்த காற்று அடிக்கிறது உண்டு, புயல் வருகிறது உண்டு, இப்படியாக கொந்தளிப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட இல்லாத குடும்பங்கள் ஒரு குடும்பமும் இல்லை. எப்படியா நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் உண்டு, ஊழியக்காரர்களுக்கும் உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. பிரச்சனை இல்லை என்று இல்லை. ஆனால் இருந்தாலும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிப்பது உண்டு இந்த நாட்களில், இல்லைங்க நாம் கேட்பது உண்டு, இல்லைங்க நாம் சபைகளில் கடந்து போய் நாம் அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறது உண்டு. அப்படியாக கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் விசுவாசம் மனதளவாக இருக்காதபடி நம் உள்ளத்தில் பதிந்திருக்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மனதளவில் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு விசுவாசிக்கிறாங்க. அது ஒரு கடமைக்காக, அது ஒரு வழக்கத்துக்காக இன்றைக்கு சபைகள்லேயும் அதுதான் செய்கிறாங்க. சில பேர் ஆராதிக்கிற பிள்ளைகளும் அதுதான் செய்கிறாங்க. இன்றைக்கி அதில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இராதபடி காரணம், இந்த சீசர்கள் அன்றைக்கு தடுமாறுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இல்லை.
இயேசு கூட இருந்தார், இயேசு அற்புதங்களை செய்தார், அற்புதங்களை கண்டாங்க, அவங்க மிகவும் சந்தோஷப்பட்டாங்க, மிகவும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, பிரமித்தாங்க, பல காரியங்களை செய்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கு பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. ஆனால் இன்றைக்கோ நமக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாரோ, அவர் 40 நாள் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் 50வது நாள் அவருடைய சீசர்கள் இடத்துல மத்தியில் அவர் அசைவாடி அந்த இடத்துல ஒரு பெருங்காற்றாக வீசி ஒரு பெரிய இடிமுழக்கத்தோடு அவர்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆதி திருச்சபை. அந்த திருச்சபையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அருளினார். அன்று முதல் இன்று வரை அந்த பரிசுத்த ஆவி நமக்கு யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் அந்த பரிசுத்த ஆவியை அருள அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உள்ள காலத்தில், இன்றைக்கு இந்த வேளையில் யார் யாருக்கு உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அங்கு இப்படிப்பட்ட காற்றுகள் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, கொந்தளிப்புகள் வந்தாலும் சரி, தயக்கம் இல்லை, அங்கே பயம் இல்லை, அங்கு கவலை இல்லை, அங்கே பாரம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் அவர் வாசம் செய்திருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது எல்லாவற்றையும் தாங்கவும் எல்லாவற்றையும் சகிக்கவும் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியினால் நாம் பலம் தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்த்தா அநேகர் தேவனுடைய வசனங்களை கேட்கறது உண்டு, வாசிக்கிறது உண்டு, அதுபோல் ஆராதிக்கிறது உண்டு. இப்படியாக ஆண்டவரோடு வசனத்தோடு ஐக்கியப்பட்டிருக்க, வசனத்தோடு எப்பவும் நம்ம அதோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நாம் தடுமாறுகிறது உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் உண்டாகும் என்பதை நான் காண முடிகிறது. அதனால் இந்த நாள்களில் இந்த வசனத்தில் பார்க்கும்போது 52ஆம் வசனம் சொல்லுது, அந்த 6ஆம் அதிகாரம் மார்க்கில், அவர்களுடைய இறுதியும் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டு காணுகிறார். இவர்களுடைய இறுதியும் கடினமாக இருந்ததென்று. தேவனுடைய பிள்ளை எதுக்காக கடினமாக இருந்தது என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய அந்த கூட இருந்து இவ்வளவு அற்புதங்களை கண்டு இவ்வளவு அந்த ஆகாரங்களை ஆண்டவர் பகர்ந்து இவ்வளவு ஆசீர்வாதமாக கொடுத்ததை இவர்கள் உணராத இருந்தாங்க. இறுதியும் கடினமாக இருந்தது. அப்போ இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரிடத்தில் இருந்து அற்புதங்களை காண்கிறார்கள், அதிசயங்களை காண்கிறார்கள், எவ்வளவோ நேரங்களில் விடுதலைகளை பெறுகிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் கழிந்தால் மறந்து போகிறாங்க. ஏன் மறக்கிறாங்க? ஏன் அவர்களுடைய இருதயம் கடினமாகப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே தங்கி இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவரை தக்க வைத்து கொள்ளுகிறதில்லை. அப்படியாய் இருக்கிறபடியினாலே இவர்களுடைய இருதயங்களை அங்கே இயேசு அங்கே கடினமுள்ள இருதயமாக இருந்தபடினால், கடினமுள்ளதாக இருந்தபடினால் இருதயம் அதை சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். காரணம், இந்த அப்போஸ்தலர்களுக்கு அன்று பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை, ஆனால் இயேசு கூட இருந்தார். இவ்வளவு அற்புதங்களை கண்டுகொண்டும் இவர் அதை உணராத இருந்தார்கள் என்று ஆண்டவர் விசனப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தோம், அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றோம், அநேக அற்புத அடையாளங்களை நாம் கண்டோம், அநேக விடுதலைகளை நாம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு விசுவாசம் இதில் நமக்கு இன்றைக்கும் பலவீனமாக தான் இருக்கிறோம். அநேக குடும்பங்களை இன்றைக்கு எடுத்து பார்ப்போமானா, அநேக ஆத்துமாக்களை இன்றைக்கு அநேக விசுவாசிகளை எடுத்து பார்ப்போமானா இதுதான் தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் அவர் வரும்போது அதை நாம் தக்க வைத்து அதை இன்னும் அதிகமாக அதை அந்த வெளிச்சம் அது இன்னும் அதிகமாக தரத்தக்கதாய் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவியில் நாம் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அவரை எப்பவும் நாம் துதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து எல்லாவற்றுக்கும் துதி சோத்திரங்களை நாம் எடுப்போமானால் இன்னும் நமக்கு புதிய புதிய அந்த எண்ணெய், அந்த புதிய எண்ணெய் நமக்கு புதிய கிருபைகளை ஆண்டவர் தருவார், புது பலனை நமக்கு தருவார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே இன்னும் பிரகாசிக்க முடியும். அப்போது இப்படிப்பட்ட
காற்றுகள், கொந்தளிப்புகள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நமக்கு சகிக்க பொறுக்க நமக்கு ஒரு பலன் இருக்கும். அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படி விட்டு விடுகிறதில்லை. அவர் நமக்குள்ளே இருந்து அவர் தேற்றுவார் என்று சொல்லுவோமானால், நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை அப்படியே ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நொடி பொழுதுக்கு ஒரு காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து நாம் எப்படி வெளியாகலாம், எப்படி நாம் இதுக்குள்ளே இருந்து நாம் விடுதலை ஆகலாம் என்று ஆண்டவர் பல காரியங்களை நம்ம உள்ளத்தில் உணர்த்தி அதை நம்மளை செயல்படும் போது அவைகளிலிருந்து நாம் தப்பித்து நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை, நாம் அது மாத்திரமில்லை பிரமிக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தக்க வைத்திருப்போமானால் தானே பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மளை தேற்ற முடியும். ஆனால் அவரை துக்கப்படுத்துவோமானால், அவரை விசனப்படுத்துவோமானால், அவர் எப்படி நமக்கு அவரை தேற்றுவார், அவர் எப்படி நமக்கு போதிப்பார், அவர் எப்படி நமக்கு உணர்த்துவார், எப்படி நமக்கு வழிகளை காட்டுவார். ஏன் இப்படி இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு விழுந்து போக காரணம், அவருடைய அற்புத அடையாளங்களை, அவருடைய விடுதலைகளை பெற்றும் அவர்கள் கொஞ்ச நேரத்தில் மறந்து போகிறார். காரணம், பரிசுத்த ஆவியை அவர்கள் விசுவாசிக்கிறதும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பெறும்போது அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறதும் இல்லை, அதை விரிவாக்குறதும் இல்லை, அப்படியா புதுப்பித்துக் கொள்ளுகிறதில்லை. இதனால அவருடைய மனம் போன போக்கில் அவர்கள் செய்கிற பற்பல இச்சைகள்லையும் பற்பல பொருளாசைகள்னாலேயும் மற்றும் நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்கிறதுனாலையும் இன்னும் உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம போகிறபடினாலும் இவைகளை நாம் செய்வோமானால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகளில் நாம் கடந்து போவோமானால், தேவ வசனத்துக்கு மாறாக நாம் செய்வோமானால், ஆண்டவன் நமக்குள்ளே இருந்து அவர் பேசவும் முடியாது, அவர் நமக்கு உணர்த்தவும் முடியாது, அவர் நம்மளை தேற்றவும் முடியாது. இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர். ஏன்னு சொன்னால் அவர் நம்மளை அன்பு கூறுகிற தெய்வம். அதனால தான் நம்மளை தேடி வந்தார். அதனால் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரை மறந்து போயிருந்தாலும், இந்த கடைசி காலத்தில் நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரர்களை இன்றைக்கி நம்முடைய இந்திய தேசத்தில் பயங்கரமாக எழுப்பி கொண்டிருக்கிறார். சபைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக இன்றைக்கு டெலிவிஷன் மூலமாக, இன்னும் ரேடியோ மூலமாக, இன்றைக்கு டிராக்டர் மூலமாக அநேக காரியங்களை நம்ம உணரும்படியாக, நம்ம அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுவிசேஷங்களை நம்முடைய பக்கமாக ஆண்டவர் இன்றைக்கு பெரிய எழுப்புதலை அனுப்பியிருக்கிறார். நம்ம இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் மறந்து விடுவதற்கு ஒரு எள்ளளவு நாம் மறந்து போகாதபடி இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் இப்படியும் நாம் எல்லாரும் அறியத்தக்க தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தும் நாம் இன்றைக்கும் உணராது தானே இருக்கிறோம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கி, சில குடும்பங்கள் இன்றைக்கி தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, நல்லது தான், ஆலயங்களுக்கு போகிறாங்க, காணிக்கைகளை கொடுக்குறாங்க. ஆனால் விசுவாசம் இல்லையே. ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவரை கூட அவங்க விசுவாசிக்கிறது இல்லையே, பரிசுத்த ஆவியானவரை கூட பெற்றால் கூட அதை அவரை தக்க வைத்து கொள்ளுகிறது இல்லையே. ஏன்? அதனால் ஏன் போராட்டம் வருது, ஏன் காற்றடிக்குது, ஏன் புயல் வருது? இது தேவனுடைய பிள்ளைகளை சில நேரத்தில் இந்த நாட்களில் சவுல் ராஜா என்ற ஒரு ராஜா இருந்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அந்த நாள்களில் அந்த சவுலை தேவன் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணார். சவுல் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அவனை அந்த முழு ராஜ்யத்துக்கு அவனை ஆண்டவர் அதிபதியாக வைத்திருந்தார். ஆனால் என்ன செய்தான்? தேவன் கொடுத்த நியமத்தை அவன் அங்கே உடைத்தறிந்தான். தேவனுடைய நியமத்தை அவன் விட்டு மீறி அவன் வெளியே அவன் மனுஷனுக்கு செவிசாய்த்து அவனுடைய மாம்ச இச்சைகளின்படி அவன் செய்த காரியத்தினால தேவனுடைய ஆவி அவனை விட்டு வெளியேறினது என்று நான் காண முடிகிறது. அந்த சவுல் ராஜா என்ன செய்தான்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவ திட்டத்தின்படி நடவாதபடியினால அவனுடைய ஆயுசு முழுமையாக கடந்து போகவில்லை. அவன் பகுதி ஆயுசிலே அவன் தற்கொலை பண்ணி அவன் மறிக்க வேண்டிய நிலையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இப்படிப்பட்ட சவுலை போன்ற இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு துக்கப்படுத்தி அவருடைய மாம்சத்தின்படி வழி நடந்து மற்ற மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வழிகளில் வழி நடந்து பொருளாசையில் இப்படியாக பாவ இச்சைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இப்படியே அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை இழந்து போய் நிற்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுபோல் சிம்சோனன் எல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவனிடத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவி இருந்தது. அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்த அந்த பெலிஸ்தியர்களை அவன் பயங்கரமாக அந்த பெலிஸ்தியர்களுடைய கரங்களில் இருந்து அவனுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ரட்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அவன் அங்கே ஒரு வேசியுடைய மடியிலே அவன் படுத்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத வழிகளில் அவன் போய் அப்படியாக அந்த ஸ்திரீயோடு கூட உள்ள காரியங்கள் அவன் செய்தபடியினால தேவ ஆவி அவனிலிருந்து வெளியேறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் கடைசியில் அவனும் தற்கொலை மாதிரி தான் அவனும் தன்னுடைய இதை இழந்து போனான். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அபிஷேகத்தை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக இந்த பரிசுத்த இவர்களும் இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவருடைய காரியங்களை செய்தாங்க. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தாருங்க. ஆனால் அந்த நாள்கள்லேயும் அவர்களை விட்டு ஆண்டவர் விலகினார் என்று நான் காண முடிகிறது. ஆனால் ஒரு நோவா என்கிற ஒரு நீதிமான் இருந்தான். அந்த நோவா என்ற நீதிமானை ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழை என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக இருந்தது அன்றைக்கு. ஏன்னு சொன்னால் அவனும் அவனுடைய வீட்டாரும் தான் அந்த பேழைக்குள்ளே வந்தாங்க. மீதியான ஜனங்க எல்லாம் அழிந்து போனாங்க என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய பிள்ளைகளை அப்படியாக ஒரு நோவாவை ஆண்டவர் நீதி. காரணம், யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் இன்றைக்கு அவர்களுக்குள்ளே தான் அவர் தேவன் ஆவியானவர் தங்கி இருக்க முடியும். தேவன் அவர்களுக்குள்ளே தான் இருக்க முடியும். அப்படியாக இந்த நோவாவுடைய அந்த பேழையாகி அதுக்குள்ளே இயேசு இருந்தார். இயேசு தான் அன்னைக்கு ரட்சகர். அவர் தான் அந்த பேழை தான் அவனை ரட்சித்திருக்கிறது. என்னுடைய பிள்ளை பேழை என்று சொல்லும்போது இயேசு என்று வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் இன்றைக்கு நாம் பாதுகாப்போடு நான் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் அதிலிருந்து நாம் நல்ல ஒரு பாதுகாப்போடு நாம் இருக்க வேண்டுமானால் இயேசு நம்முடைய குடும்பத்துக்கு கடந்து வர வேண்டும். இயேசு நம்ம உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அந்த குடும்பம்தான் இயேசுவே நமக்கு பேழையாக இருந்து அவர் நம்மளை இந்த உலகத்தில் இருந்து தப்புவித்து அவர் இந்த உலகத்தில் வருகிற பயங்கர புசல் போல வரலாம். அது புயலாக இருக்கலாம், இல்லை கடுங்காற்றாக இருக்கலாம், அது கொந்தளிப்பாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் இயேசு நமக்குள்ளே இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் இயேசு இருந்தால் என்னுடைய பிள்ளைகளை நாம் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த வசனத்தில் நான் இன்னும் பார்க்கும்போது இதில் நான் காண முடிகிறது. 51 வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்ததென்று. குளோரி, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் இருந்த படகில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று. அப்போ இயேசு இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இன்றைக்கு யாரும் நம்மளை கைவிட்டிருந்தாலும் சரி, யாரால் நம்மளை புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நாம் தோல்வியில் இருந்தாலும் சரி, நாம் கடன் பட்டிருந்தாலும் சரி, தரித்திரியமாக இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டுகளாக இருந்தாலும் சரி, இல்லைங்க டாக்டர்கள் சொன்னாங்க இது தீராத வியாதி என்று சொன்னாலும் சரி, அது எப்பேற்பட்ட புயலாக இருக்கட்டும், அது காற்றாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளை கொந்தளிப்பாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட அனுபவம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வருகிறது தான். ஆனால் அப்படி வந்தாலும் இயேசு நம்மளை விசாரிக்கிறவர். இயேசு அவர் நம்மளை தேடி வர வேண்டும். பாருங்கள், இயேசு அவர் கரிசனை உள்ளவர். ஹல்லேலூயா. அங்கே நாம் இதில் பார்க்கும்போது தம்முடைய சீசர்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். அவர்களை குறித்து ஆண்டவர் எப்பவும் விசாரிக்கிறவராக இருந்தார். அவர்களுடைய அந்த படகுல தேடி கடந்து போகிறார். 4 ஜாமத்தில் அந்த கடலில் நடந்து போகிறார். அதை பார்த்து இவர்கள் ஆவேசப்படுகிறாங்க. அது மாத்திரமில்லை, படகுல அவர் ஏறின உடனே அங்கே அந்த புயல் அப்படியே நின்றது, காற்று அப்படியே அமர்ந்தது. பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் செய்தார். அதில் ஆச்சரியப்படத்தக்கமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். அது பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்படியாக இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சரீரத்தில் இயேசு வந்துட்டால் போதுங்க. அவருக்கு நம்ம இடம் கொடுக்கறதில்ல, அவரை நாம் அழைக்கிறதில்லை. நம்ம என்ன செய்கிறோம்,
நம்ம பலம் தான் காட்டி பார்க்குறோம். நம்ம இல்லைங்க மற்றவங்கள உதவியை நாடி பார்க்குறோம். இல்லைங்க எங்கேயாவது வட்டிக்கு பணம் கிடைக்குமா, அந்த பணத்தை வச்சு ஏதாவது நாம் மருத்துவங்களை நம்ம பார்க்கலான்னு பார்க்குறோம். இப்படி தான் பல வழிகளை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் மனுஷனுக்கு தோன்றுகிற வழியோ அது மரண வழி என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வழி அது ஜீவனாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அப்படியாக இன்றைக்கு அநேகர் இதுதான் தேடுறாங்க. உலகத்துக்குள்ளே தான் இன்றைக்கு அப்படியே அலைமோதி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்காதா, அங்கே போனால் ஒரு விடுதலை கிடையாதா, இங்கே போனால் யாராவது எனக்கு இதுக்கு பரிகாரம் சொல்லுவாங்களா, அப்படியே இன்றைக்கு பரிகாரம் தான் தேடுறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் கூட இன்றைக்கு அதிகமாக குறி கேட்குறதுல மிகவும் இன்றைக்கு ஒரு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து போய் அப்படி கேட்குற ஒரு அனுபவத்துக்கு உள்ளே இருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லுகிறாங்க, கிறிஸ்தவ ஆராதிக்கிறேன்னு சொல்லுறாங்க, தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்கிறாங்க, வசனம் கேட்குறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, இருந்தாலும் விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே. ஏன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏன் டைரெக்டாக அவரிடத்துல கேட்கக்கூடாது? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இடத்துல சமூகத்தில் இருந்து ஏன் ஜெபித்து பரிசுத்த ஆவியில் நாம் ஏன் வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது? அது அவங்க லகுவான லேசான எளிதான வழிகளை தெரிந்து கொள்ளுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் கடினமானது. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பரிகாரம் காத்திருக்க வேண்டும். சில நேரம் ஒரு நாளையில் பதில் வராது, 2 நாளையில் வராது. ஆனால் அந்த ஆதி திருச்சபையில் 10 நாள் அந்த ஜனங்களை காத்திருந்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு அவர்கள் என்ன செய்தாங்க? நீங்கள் போய் காத்திருங்கள், நான் போய் தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். அவங்க எத்தனை நாள் போய் காத்திருந்தாங்க? 40லேருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்து நாள் வரும் வரை 10 நாள் காத்திருந்தாங்க. பொறுமையோடு இருந்தாங்க, தாழ்மையோடு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அனுப்பினாரா, அனுப்பவில்லையா? அனுப்பினார். அவர்களை ஆண்டவர் வழிநடத்தினார். அதுபோல் இப்படிப்பட்ட விசுவாசம் நாம் காத்திருக்கிறது கிடையாது. நாம் பொறுமையை இழந்து போய் என்ன செய்கிறோம்? யாராவது உதவி செய்வார்களா, அக்கம் பக்கத்தில் அங்கே போகிறது, மனுஷனை தேடுகிறது, நமக்கு தோன்றுகிற வழிகளை தெரிந்து கொள்ளுகிறது, இல்லைங்க எங்கேயாவது போய் வட்டிக்கு வாங்குறது, இப்படியாக இல்லை மருத்துவங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதை முதல்ல பார்க்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமானால் எப்படி ஆண்டவர் நமக்குள்ளே அவர் பிரியப்பட முடியும்? ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே அற்புதங்களை செய்ய முடியும்? ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்களில் இதான் செய்கிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியில் நிரம்புறது கொஞ்சம் கடினம் தான். அதிக நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவருக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறதுல, வேத வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல இப்படி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய பொறுமையை பார்த்து நம்முடைய தாழ்மையை நோக்கி அவர் நம்மளுக்குள்ள அதிகமாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறதுங்க. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி அவர் நம்மளோடு அவர் பேசி நடத்துகிற தெய்வம். அப்படியேப்பட்ட ஒரு அன்பு தெய்வத்தை இன்றைக்கு விட்டு இன்றைக்கு அநேகர் குறி கேட்க ஈஸியான வழி. எங்கேயாவது போய் இன்றைக்கி அநேக மக்கள் இன்றைக்கி குறி கேட்குறதுல ரொம்ப இதாக இருக்கிறாங்க. வீடுகளில் கூட இன்றைக்கி அங்கே பார்த்தா சொல்கிறாங்க, அங்கே இப்படி ஒரு வாராரு, அங்கே பல காரியங்களை எனக்கு நடந்த சம்பவங்களை, தேவனுடைய பிள்ளைகளை நடந்த சம்பவங்களை எல்லாரும் சொல்லும், பிசாசு சொல்லுவான். ஆனால் உனக்கு அதில் விடுதலை கிடைக்கிறதா? நான் ஒரு குடும்பத்தில் கடந்து போனேன். அந்த குடும்பத்துக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் இப்படியாக பக்கத்து வீட்டில் வந்தாங்க, அப்படியாக அவங்க சொன்னாங்க என்னுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்திட்டாங்கன்னு. ஆனால் அவங்க குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை. நான் கேட்டேன், சிஸ்டர் சரி நீங்கள் போனீங்க கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பரிகாரம் கிடைத்தா, ஒரு விடுதலை கிடைச்சதா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க இல்லையே விடுதலை. நான் சொன்ன விடுதலை கிடைக்காவிட்டால் பிசாசு கூட உங்களுக்கு அது குறி சொல்லுமே, அது சொல்லுமே, உன்னுடைய நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லுமே. நீங்கள் ஏன் அதை நம்பி போகிறீங்க? நீங்கள் ஆண்டோர் பாதத்தில் ஏன் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அது அவங்களுக்கு கடினமாக தோன்றுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்களுடைய இறுதியும் கடினமுள்ளதாக இருந்தபடி என்று. தேவனுடைய பிள்ளைகளை அன்றைக்கு அவருடைய இறுதியும் கடினமாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கு குறை சொல்லுவதற்கொண்டே இல்லை. அன்றைக்கு பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. ஆனால் இன்றைக்கோ பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது எல்லாருக்கும். அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி ஒன்றே இல்லை. யார் அவரை அந்த பரிசுத்த ஆவியை தாகத்தோடு கேட்குறாங்களோ அவங்கள அத்தனை பேருக்கு அவர்கள் கொடுக்கிறார். அப்படியாக இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு பெறுவதற்கு இன்றைக்கு அது அவர்களுக்கு இறுதியும் கடினமாக இருக்கிறது. அவர் வேறு வழிகளை அது வேதனையை கொண்டு வரும். அது நமக்கு மிகவும்
அது நமக்கு சமாதான கேடுகளை உண்டு பண்ணும் என்பதே தெரிய மாட்டேங்கிறது. நான் அந்த குடும்பத்தில் சொன்னேன், சரியா நீங்கள் போய் ஏதாவது விடுதலை கிடைச்சதானே? நான் இல்லை பிரதர், எனக்கு விடுதலை கிடைக்கல. விடுதலை கிடைக்காவிட்டால் நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பமார், நல்ல ஊழியக்காரங்களை பாருங்கள், ஆலோசனைகளை கேளுங்க, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களில் கடந்து போங்க, வசனங்களை கேட்டு வசனத்தின்படி கீழ்ப்படிந்து தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரம், அவர் உங்களுக்கு பேசுவார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று நான் சொன்னாலும் அவங்களுக்கு இருதயம் ஆகவே இல்லை. விட்டுவிட வேண்டியதான் இப்படிப்பட்டவர்களை. வேறு என்ன செய்ய முடியும்? அவர்களிடத்து நம்ம ஆலோசனைகளை கொடுக்கலாம். இன்றைக்கு எல்லா குடும்பங்கள்லையும் தான் அநேகர் இன்றைக்கு குறி கேட்கறதுல மிகவும் 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 அவர்கள் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி அநேகர் அலைமோதி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது வெளிப்பாடுகள் வருமா? ஏதாவது வெளிப்பாடுக்கு நீங்கள் ஒரு இடமும் போக வேண்டிய இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருந்து வேதத்தை திறந்தாலே இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வெளிப்பாடு ரெவலேஷன் வரும். இங்கே வெளிப்பாடுகள் இங்கே வரும். நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும்போதே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பரிகாரம் இங்கே இருந்து உங்களுக்கு வரும். ஆனால் இவைகளே எல்லாம் வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் சமயம் நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுகிறீங்க. ஆனால் வேறு எல்லாவற்றுக்கும் சமயம் உண்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆடி மாதம் இந்த நாட்களில் நிறைய அங்கே இதில் நமக்கு விலை குறைவில் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அநேகர் அலைமோதி கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது குறைந்த விலைக்கு அதை வாங்கலாம் இதை வாங்கலான்ட்டு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவர் சமூகத்தில் உட்காருறதுக்கு இல்லை, நேரம் இல்லை. நம்ம வேறு ஈஸியான வழிகளை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த வழிகளை தான் அன்றைக்கு சவுல் தெரிந்து கொண்டான், சிம்சோன் தெரிந்து கொண்டான். அவர்களெல்லாம் ஆயுசு தேவனுடைய சித்தத்தின்படி முடியவில்லை. அவர்கள் இளம் அந்த இட பகுதி பாகத்திலே அவர்களுடைய ஜீவிதம் முடிந்து போச்சு. அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லாம் அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் மூலமாக நிறைவேறம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாடுகளில் ஆண்டவர் அதை எல்லாம் விரும்புகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அமைதியாக, நம்ம நல்ல சமாதானமாக, தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை மாத்திரமல்ல, நாம் அநேகரை நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கி இயேசு என்று சொல்லக்கூடியது இந்த சரீரமாகி இந்த பேழைக்குள்ள அவர் எப்பொழுது வாராரோ, அவர் எப்பொழுது இதுக்குள்ளே இருக்கிறாரோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை காண முடியும். நாம் ஆச்சரியப்படத்தக்கமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். அது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்வார். நாம் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்முடைய சரீரத்தை கொடுப்போமானால், அவருடைய சித்தத்தின்படி நான் நடப்போமானால், அவருடைய வசனத்தின்படி நான் நடக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் கேட்கறதில்லை, கேட்குறோம், இந்த காது வழியை கேட்டு அந்த காது வழியை நம்ம விட்டு விடுகிறோம். நாம் வசனத்தை கேட்கறதில்லை, கேட்கறதின் படி நாம் நடக்க வேண்டும். நாம் செயல்பாடு கிரியையில் வேணும். கிரியை இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளை அது ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். நாம் கிரியையில் செய்யணும். நாம் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடந்தால் தேவன் நம்மளோடு கூட நடப்பார். தேவன் நம்மளோடு கூட நடந்தாருன்னா எந்த ஒரு வியாதியும் நம்ம சரீரத்துக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா. எந்த ஒரு சத்துருவும் நம்ம சரீரத்துக்குள்ளே அவன் வர முடியாது. எந்த ஒரு தரித்திரியமும் நான் காண முடியாது. இவைகளெல்லாம் வந்தாலும் நம்முடைய சரீரத்திலேயோ நம்ம குடும்பத்திலேயோ நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயோ அவைகள் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு எல்லாரும் அதிகமாய் திறந்து கொடுக்குறாங்க இருதயங்களை உலகத்துக்கும் பிசாசுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும். இன்றைக்கி குடி பழக்க மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னா தேவன் அதில் பிரியப்படுகிறது இல்லை. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களில் அப்படிப்பட்ட பாத்திரங்களில் அவர் வாசம் செய்யவும் முடியாது. அவர் அப்படிப்பட்ட பாத்திரங்களை மகிமைப்படுத்தவும் முடியாது என்பதை நாம் இதிலிருந்து எக்ஸாம்பிள் ஒரு சவுல் ராஜாவை குறித்து பார்த்தோம், ஒரு சிம்சோனை குறித்து பார்த்தோம். ஆனால் ஒரு நோவா தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நோவாவுடைய பேழையில் தேவன் இருந்தார். 40 நாள் பயங்கரமான மழை இருந்தது. பயங்கரமான இரவும் பகலும் பெய்த மழையில் எல்லா ஜீவ ஜந்துகளும் எல்லாத்தையும் அழித்தார், எல்லா மனுஷர்களையும் அழித்தார். ஆனால் நோவாவுடைய ஒரு குடும்பம் நிலைத்திருந்தது என்று பார்க்கிறோம். அதுதான் அவனை நீதிமான் என்று கண்டேன்னு சொல்லுகிறார். நோவாவை நீதிமான் என்று என்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதுபோல் நீங்களும் நானும் இன்றைக்கு நோவாவை போல ஒரு நீதிமானாக
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை கொண்டு கழுகுகிறவர்களும் அவருடைய ஆவினால் மறுபரப்பு அடைவர்களும் இன்று அவருடைய நீதிமானுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நீதிமானை ஆண்டவர் ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் அவர் பகுதியில் அவர் விட்டு விடுவது கிடையாது. அங்கே பார்த்தீர்கள்னால் சீசர்களே ஆண்டவர் எப்பவும் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்தார், அவர்கள் கர்சனையாக இருந்தார். அவர்கள் பாருங்க, அவர்கள் மறந்து போனாலும் ஆண்டவர் மறுபடியும் அவர்கள் இறங்கி அந்த நடுக்கடலில் கடந்து போய் அந்த காற்றை அவர் அந்த புயலை அடக்கி அவர் அமைதியாக்கி அவருடைய யாத்திரை அமைதியாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு சாந்தம், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக வேண்டுமானால் இயேசு நம்முடைய பேழையாகி இந்த சரீரத்தில் நம்முடைய பேழையாகி நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இயேசு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ ரட்சிக்கப்படலையோ, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தீங்களோ அறியவில்லையோ, மனம் திரும்பினீர்களோ திரும்பவில்லையோ, இயேசு அல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை, மீட்பில்லை. அவர் இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை, அவர் இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கி அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கி அநேக பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க. ஒரு பயங்கர கட்டுகளோடு, வியாதிகளோடு, தரித்திரியோடு, சாபத்தில் இருந்து, இன்னும் பாவங்களில் இருந்து, இன்னைக்கு எத்தனையோ சிக்கல்களில், வலைகளில் அப்படியே சிக்குண்டது போல இருக்கிற அநேக குடும்பங்களை நான் காணுகிறேன். அநேக குடும்பங்களில் கசப்புகள், வைராக்கியம், கோபம், மூர்க்கம், இப்படியா பிரிவினை, இப்படிப்பட்ட காரியங்களை, இன்னும் அடிமைதனம், வெறி, குடி, வெறிக்கு, இப்படியாக இது மூலமாக குடும்பங்கள் இன்னும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இது யாரு? இயேசு செய்கிறவர் அல்ல, இது பிசாசானவர் செய்கிறான். பிசாசானவருக்கு நம்முடைய இருதயங்களை கொடுக்கிறபடியினால, அவனுக்கு நம்முடைய இருதயங்களை திறந்து அதிகமாக நம்ம வரவேற்கிறபடினால அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனாக இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறீர்களா? நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை சோத்திரிக்கிற ஆண்டவரே, மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய அப்பா சீசர்கள் மேல் நீர் கர்சனையாக இருந்தீங்க. அவர்கள் நடுக்கடலில் ஆண்டவரே கடந்து போகும்போது ஆண்டவரே அங்கே பயங்கரமான காற்று, புயல், ஆண்டவரே அதில் அவர்கள் தடுமாடும் போது நீங்கள் அவர்களை ஆண்டவரே அந்த இடத்துல போய் அவருடைய ஆண்டவரே அதை காற்றையும் ஆண்டவரே அந்த புயலையும் அடக்கி ஆண்டவரை நீங்கள் அந்த படகுல ஏறி அமர்ந்து போது ஆண்டவரை எல்லாம் அமைதியாயிற்று என்று வேதத்தில் பார்க்கலாம். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஆண்டவரை, அவங்க மிகவும் அங்கே பிரமித்தாங்க என்ற வேதத்தில் பார்க்குறோம். அப்படியாக இன்றைக்கு அநேக குடும்பங்களை நான் காணுகிறேன் ஆண்டவரே. குடும்பங்களில் இன்றைக்கு அநேக பிரச்சனை ஆண்டவரே, இன்றைக்கு வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினை ஆண்டவரே, இன்னும் குடிவெறிக்கு, இன்னும் பாவ இச்சைகளுக்கு, பற்பல ஆசா பாசங்கள் ஆண்டவரை சிக்குண்டு ஆண்டவரே, இன்றைக்கு விடுதலை இல்லையா என்று கண்ணீரோடு, கவலையோடு மருத்துவர்கள் கைவிட்டு ஆண்டவரே இந்த வியாதி தீராதா என்று ஆண்டவரே இப்படி இருக்கிற குடும்பங்கள் அநேக வியாதிக்குள்ளே இன்றைக்கு ஆண்டவரே பிசாசின் கட்டுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை பரிதவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாம் இயேசு நீங்கள் காணுகிறீங்க. ஏசப்பா, நீங்கள் அன்றைக்கு அந்த படகுல ஏறும்போது அமைதியாயிற்று. அதுபோல் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உள்ள உள்ளத்தில் நீர் இன்றைக்கு ஆண்டவரை நீர் அமைதியை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பங்களில் நீர் அமைதியை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வானமண்டல ஆவிகளுடைய, எல்லா அசுத்த ஆவிகளுடைய, எல்லா விக்கிரக ஆவிகளுடைய எல்லா கிரியைகளும் ஆண்டவரே, எல்லா அடிமைதன ஆவிகளுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே நான் செயலற்று போகும்படியாக கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரனாக நான் நீ தந்த அதிகாரம், நீ தந்த ஆண்டவரே அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் சமாதான கேடுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக, பேசுவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆண்டவரே, வார்த்தையை கேட்கறது இல்லை, வார்த்தையின்படி நடக்க ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க இன்னும் அதிகமாக மனதளவில் விசுவாசிக்காதபடி உள்ள அளவில் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் இயேசு செய்வார் என்று ஆண்டவரே அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை கண்டு இயேசு எங்களுக்கு அப்படி செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறபடினா, அநேகரை நீர் விடுவித்துக் கொண்டிருக்கிறபடினா, அநேகருடைய குடும்பத்தில் இன்றைக்கு நீர் சமாதானத்தை கொடுக்கிறபடினால் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஆண்டவரே இப்பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீர் கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே நம்முடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.